ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரவேக் சேனல். நான் கோல்வேக். இன்னைக்கு வீடியோவில் கோழிப்பண்ணை செல்லதுரைங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணுங்க. கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அங்கே ரிவ்யூ போகலாம். கோழிப்பண்ணை செல்லதுரை இந்த படத்தை சீனு ராமசாமி இருக்காரு. இந்த படம் ஒரு ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் யோகி பாபு, பிரிகிடா சாகா, ஏகன் இன்னும் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிடுறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோவோட அப்பா ஹீரோவையும் ஹீரோவோட தங்கச்சியும் பாட்டி வீட்டில் விட்டுட்டு அவரும் போயிடுறாரு. பாட்டி 11 வயசு வரையும் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட பெரியப்பாவான யோகி பாபு தான் ஹீரோவையும் ஹீரோ தங்கச்சியும் வளர்க்குறாரு. ஹீரோவுக்கு என்ன ஆசைனாக்க தங்கச்சி எப்படியாவது படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. கடைசியில் அவர் ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சாரா இல்லையா? ஓடி போன அம்மா என்னன்னாங்க, விட்டுட்டு போன அப்பா என்னன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் ஓடுது. பொதுவாகவே சீனு ராமசாமி படம்னாக்க ஃபஸ்ட்டு ஒன்று கிராமத்துக்கு கதையாக இருக்கும். 2வது வந்து உண்மைக்கு நெருக்கமான சீன்ஸ்லாம் வச்சுருப்பாரு படத்தில். 3வது பார்த்தீங்கன்னாக்கா படம் ரொம்ப ஸ்லோவாக போகும். இந்த மூணு கண்டிஷனுமே இந்த படத்துலேயும் ஃபில்ஃபில் ஆகுது. இந்த படம் பார்க்கணுன்னாக்கா ரொம்ப பொறுமை அவசியம். ஏன்னாக்கா படம் ரொம்ப ஸ்லோவாக போகும். இந்த படத்தில் வந்து அடுத்து என்னன்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படத்தில் ஏகனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் டெபியூன்னு நினைக்கிறேன் ஏகனுக்கு. ஏகனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சின்ன வயசாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டார். பெரியவன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய தனியாக வளர்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே போல் ஏகன் வந்து அவரோட தங்கச்சியை ரொம்ப வளர்த்து அவருக்கு என்ன ஆசைனாக்கா ஒரு நிரந்தரமான சொந்த வீடு இருக்கிற மாதிரி வீட்டில் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதே போல் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு கிளைமேக்ஸில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பிரிகிடா சாகா வந்து ஒரு பானக்கடை வச்சுருப்பாங்க. ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார் ஹீரோயினை. நமக்கே தெரியும் கிளைமேக்ஸில் 2 பேரும் சேர்ற மாதிரி வச்சுருப்பாங்கன்னு. அதே போல் வச்சுருக்காங்க. ஏன் ரிவீல் பண்ணுறாங்க, அந்த படம் வந்து ஒர்த்து இல்லை, அதனால தான் ரிவீல் பண்ணுறேன். அடுத்து யோகி பாபு வழக்கம் போல் அவரோட டைமிங் காமெடி, ஒரு இன்னசென்ட்டான பேச்சு அதேமாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியில் வந்தால் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 ஹவர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 மார்க் தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.